வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உதவியாளர் கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு 30,000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 வயது வரைக்கும் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இந்த போஸ்ட்டுக்கு வாக்கன் இன்டர்வியூ மூலமாக ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அந்த வாக்கன் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா மார்ச் 16 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாக்கன் இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறப்ப அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக அந்த வாக்கன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லா போஸ்டிங்ஸுமே இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்குன்னு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அனிமல் நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட்டில் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டில் நாமக்கல்லில் இருக்க வெட்டினரி காலேஜ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா வாக்கன் இன்டர்வியூ மூலமாக ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதாவது போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த வாக்கன் இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் ஃபில் பண்ணி இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு டேரெக்டாக அவங்க சொல்லியிருக்க டேட்டில் நீங்கள் வாக்கன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த ஃபோட்டோ ஒட்டுற ப்ளேஸ். ஓகேங்களா? இங்கே உங்களோட ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. அடுத்து உங்களுடைய ஃபுல் நேம் கேபிட்டல் லெட்டர்ஸில் இங்கே ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பேர் இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ் இங்கே ஃபில் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஜெண்டர் டீட்டெயில்ஸு, மெரிட்டல் ஸ்டேட்டஸு, உங்களோட கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். அடுத்து இங்கே கம்யூனிகேஷன் அட்ரெஸ்ஸு, உங்களோட மொபைல் நம்பர்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கிங்க. இமெயில் ஐடி, அகாடமிக் குவாலிஃபிகேஷனும் ஃபில் பண்ணிக்கிங்க. அந்த குவாலிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹையர் செகண்டரி, யூஜி, பிஜி, பிஹெச்டி, பிஜி டிப்ளமோ, அதர்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே, என்னென்ன மேஜர் சப்ஜெக்ட்டு, எந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு, எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க, எந்த யூனிவர்சிட்டி, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து ரிசர்ச் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே ஃபில் பண்ணணும். இந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிங்க, நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, பீரியட் அண்ட் டியூரேஷன் என்ன, ஒர்க் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிங்க, ரீமார்க்ஸ் என்னங்கிறதெல்லாம் ஃபில் பண்ணிக்கணும். ப்ராஜெக்ட் நீட் பேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு இங்கே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு வந்து எஸ்ஆர்னோன்னு சொல்லி ஆன்சர் பண்ணிடுங்க. அதேமாதிரி நம்பர் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி இங்கே கேட்டிருக்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும் அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதோட டீட்டெயில்ஸை இங்கே ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வேறு எதாவது ரெலவென்ட் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும்னா இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறீங்கிற அந்த லிஸ்ட் அவுட்டுமே இங்கே நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? 1 2 3 அப்படின்னு சொல்லி பாயிண்ட்ஸ் போட்டு எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. டிக்ளரேஷன் படிச்சுட்டு இங்கே பிளேஸு, டேட்டு ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் அவங்க சொல்லியிருக்க மாதிரியே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க டேட்டில் வாக்கன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். மார்ச் 16 உங்களுக்கு வாக்கன் இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. வென்யூ பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் நியூட்ரிஷன், வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், மோகனூர் ரோடு, நாமக்கல் 637002 தமிழ்நாடு. இந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு வாக்கன் இன்டர்வியூ நடக்கும். அவங்க சொல்லியிருக்க டைமில் நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 2 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா டெம்பரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த ஜாப்க்கான டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 15 months நீங்கள் இதோட ஒர்க்கில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேஷனில் வெட்டினரி சயின்ஸோ அல்லது அக்ரிகல்ச்சுரல் சயின்ஸு அல்லது பயாலஜி அல்லது கெமிஸ்ட்ரி அல்லது அது ரிலேட்டடான சப்ஜெக்ட் ஏதாவது டிசிப்ளினில் படிச்சிருக்கீங்க, கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள்.
இங்கே பார்த்தீங்கன்னா டிசரபிள் குவாலிஃபிகேஷன், ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் சொல்லி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் உங்கள் கிட்டே இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. இந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க சொல்லியிருக்க குவாலிஃபிகேஷன்லேயே பிஜி முடிச்சிருக்கீங்கனாலும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன்லேயே வெட்னரி சயின்ஸோ அல்லது அக்ரிகல்ச்சுரல் சயின்ஸோ அல்லது பயாலஜிக்கல் அல்லது கெமிஸ்ட்ரி இது ரிலேட்டடாக நீங்கள் பிஜி முடிச்சிருக்கீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், அதே மாதிரி ஆர்கனைசேஷன் எக்ஸிக்யூஷனில் ஃபீல்டு ட்ரையல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு இனிஷியலாகவே 30,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு பெய்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21லேருந்து 45 வயது வரைக்கும் இருக்க ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கான டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஜாபில் ஜாயின் பண்ணால் இந்த ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த வாக்-இன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸாக இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்வியூக்கு போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? அதையுமே இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். அந்த ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 30 நிமிடங்கள் அந்த எக்ஸாம் நடக்கும், 30 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ அண்ட் ரிட்டன் டெஸ்ட் இதிலெல்லாம் நீங்கள் வாங்கின மார்க்கெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ரிட்டன் டெஸ்ட்டோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். அதாவது 4 ஆன்சர் கொடுத்து ஒரு ஆன்சர் டிக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் மீடியம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஸ்கில் ரிலேட்டடாக உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூக்கான டேட்டு, டைமு, வென்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. மார்ச் 16ஆம் தேதி மண்டே அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்திங்கன்னா 9 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 10 o'clock உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வர கேண்டிடேட்ஸை வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பருமே கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி சூட் ஆகிற கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி அதில் ஃபோட்டோ ஒட்டி தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணி வாக்-இன் இன்டர்வியூக்கு வந்து அட்டென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் எல்லாமே சாஃப்ட் காப்பியாக ரெடி பண்ணி இமெயில் மூலமாகவும் விண்ணப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமும் நீங்கள் அட்வான்ஸாக சென்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் வாங்கின மார்க்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிசர்ச் ஒர்க்கு இது ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸு, அடிஷ்னல் ஸ்கில்ஸு, இப்போ இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பியூர்லி இது பார்த்திங்கன்னா டெம்பரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. 15 மாதங்கள் இந்த ஒர்க்கில் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறப்போ உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். சென்னை அல்லது நாமக்கல்லில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒரு டீசெண்டான சேலரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.